ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமத்து ஸ்டைல் கூட்டாஞ்சோறு. கூட்டாஞ்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம உமன்ஸ் நெஸ்ட் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கூட்டாஞ்சோறு செய்கிறதுக்கு அரிசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி 1/2 ஹவராக ஊற வச்சுருக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் துவரம் பருப்பு, இதுதான் கணக்கு. கூட்டாஞ்சோறு செய்கிறதுக்கு தேவையான காய்கறிகளை இப்போ பார்ப்போம். சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். 2 தக்காளி, 3லேருந்து 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப. வாழைக்காய் 1, முருங்கைக்காய் 1, கேரட் வந்து 2 இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு 1 இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இதில் தேவைன்னா கத்திரிக்காய், வேறு என்ன காய் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். புளியை நல்லா கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் மசாலா எல்லாமே நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். 1லேருந்து 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு எடுத்துருக்கிறேன். உங்கள் சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பேனை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் 4லேருந்து 5 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற தூள் பெருங்காயத்தை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்கள்கிட்ட முருங்கை இலை இருந்தால் ஆப்ஷன் தான், சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்மெல் நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா காயுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கினா போதும். நம்ம ஏன்னா குக்கரில் தான் இந்த காய் எல்லாத்தையுமே சேர்க்க போகிறோம். நீங்கள் குக்கர்லேயே வந்து இது எல்லாத்தையும் வந்து வதக்கிறதா இருந்தாலும் ஓகே, நல்லா தான் இருக்கும். ஆனால் தனியாக பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வச்ச அரிசி பருப்பை இந்த மாதிரி குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். வதக்கி வச்சுருந்த எல்லா காய்கறியையும் இப்போ அரிசி பருப்போடு சேர்த்துக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல எல்லா மசாலாவும் சேர்த்து ஒரு புளித்தண்ணி, அந்த புளித்தண்ணியும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தடவை டேஸ்ட் பாருங்கள். நம்ம இன்றைக்கி உப்பு சேர்க்கலன்னு நினைக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய், பூண்டு, ஜீரகம் இது 3ஐயும் மிக்சியில் வந்து கொரன்னு அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதுவுமே ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாட்டுக்கு வந்து எப்பயும் போல் 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி விடுவீங்களா, அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம கூட்டாஞ்சோறு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா பொலன்னு சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழஞ்சி வேணும்னு நினச்சிங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 4லேருந்து 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா குழஞ்சி வரும். இப்போ லைட்டாக கொத்தமல்லி இலையை மேலே தூவி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம கூட்டாஞ்சோறு சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு. எங்களுக்கு பொலன்னு தான் பிடிக்கும், அதனால நான் இப்படி செஞ்சுருக்கிறேன். இந்த சாப்பாட்டில் நம்ம எல்லா காய்கறி, பருப்பு எல்லாமே சேர்த்துருக்குறோம். நம்ம வந்து குழந்தைங்களுக்கு தனித்தனியாக கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரே சாப்பாடாக செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்கன்னு சொல்லி தான் கிராமத்துல எல்லாம் முன்னாடி இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சுருக்காங்க. இந்த கூட்டாஞ்சோறு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உமன்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.